நீலவாய் மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கணும். பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். இல்லாமல் இறைவன் நம்ம மீது இறக்க வைத்திலும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். சென்ட் கிரகரி பார்பரிகோ என்னும் புனித நினைவு கூறப்படுகின்றார். நன்றியாகும் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். திருப்பாடல் 5. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே பெருமூச்சை கவனித்தருளும், கவனித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் ஒன்று வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்கள் வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கேயே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Offer no resistance to the wicked. மத்தேயு 5:39. தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். கிரேஸ்வெல் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, துஷ்டனை கண்டால் தூர விலகு. தீமைக்கு தீமை என்பது அல்ல, தீமையை மாற்றி மாறு கருத்து உண்டா என்பதை நாம் ஆலோசிக்க வேண்டும். அதைத்தான் தீயோனை எதிர்க்க வேண்டாம், அதனால் உனக்கு பாதகம் இருக்கும். அதே சமயத்தில் எல்லா இடத்திலும் நீ தலை குனிந்து போக வேண்டும், ஆமாம் சாமி போட வேண்டும் என்பதும் அல்ல. இயேசு என்ன சொல்லார்? ஒரு கண்ணத்தை இறந்தால் மறு கண்ணத்தை காட்டு என்பது இன்றைய நற்செய்தி. அவரை அடித்த பொழுது அவர் என்ன கேட்கிறார்? ஏன் என்னை அடித்தாய்? நான் என்ன தவறு செய்தேன்? என் தவறை சுட்டி காட்டு. எதுவும் தவறில்லை என்றால் ஏன் என்னை அடித்தாய் என்று கேட்கவும் செய்தார். அநீதியை கண்டு பொங்கி எழ வேண்டும் என்று பாரதியும் சரி மற்றவர்களும் சரி. ஆக அநீதியோ அல்லது அதர்மமோ அல்லது ஒரு தீவிரவாதமோ இவைகளில் கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும். மாற்று கருத்து இதில் இல்லை. இதற்கு தலைவணங்கி போக வேண்டும் என்று இயேசு சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக ஒருவனை கொலை செய்துதான் அல்லது ஒருவனை சாகடித்துத்தான் தீர்வை பெற வேண்டும் என்பது அல்ல. யாராவது நம்முடைய வழியில் குறுக்கிட்டால் உடனே அவர்களை கொலை செய்து விடுவது என்பது மிக மிக சாதாரணமாகவும் யதார்த்தமாகவும் மிகவும் ஜனசஞ்சரமாகவும் இருக்கிறது. செய்தித்தாளை புரட்டி பார்த்தோம் என்றால் தினமும் இப்படிப்பட்ட செய்திகள் தான், அல்லது நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் இதுதான் என்று.
ஆனால் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், இயேசு சொல்லுகின்றது எல்லாம் இன்னும் நல்ல ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். புறாவை போல் சாந்தமாக, பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாக. ஆகவே அந்த விவேகம் வேண்டும், அதே சமயத்தில் சாந்தமும் வேண்டும். ஃபெஸ்டினா லென்தே என்பது லத்தீன் பழமொழி. ஹேசன் ஸ்லோலி, வேகமா போகணுமா ஆனா மெதுவா போகணுமா, எப்படி? அதுதான் உண்மையான விவேகம். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் என்று ரோட்டில் ஆங்காங்கு எழுதி வைத்திருப்பார்கள். நீ வேகமாக சென்று உன்னையே மாய்த்துக் கொள்வது அல்ல, மாறாக பணி தாமதமாக இருக்கிறதா, விரைந்து செல்ல வேண்டும், ஆனால் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் நாம் நற்செய்தியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். If I said something wrong, testify as to whom what is wrong. But if I spoke the truth, why do you strike me? நான் இப்பொழுது சொன்ன நற்செய்தி வசனம் யோவான் 18:23. நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டு, சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறேன்? One fire is not quenched by another but by water. தீயால் தீயை அணைக்க இயலாது, தண்ணீர் தான் தேவை. ஆகவே கோபத்துக்கு பதில் கோபமோ, அடிக்கு பதில் அடியோ சால்வு, அதாவது தீர்வாகாது, நிறைவு செய்யாது. மாறாக அதை மாற்று கருத்தினால் வெல்ல வேண்டும். ஒரு சாதாரண கணவனுக்கும் புத்திசாலி கணவனுக்கும் என்ன வித்தியாசம்? புத்திசாலி கணவனுக்கு பற்றி சொல்லப்படுகிறது, தன் மனைவி கோபமா பேசும் பொழுது இவன் மறுபடியும் கோபமாய் பேசாமல் இவன் என்ன சொல்லுவானா, நீ கோபமா இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்கிறாய் என்று சொன்னதும் அந்த அம்மாவுக்கு கோபம் போச்சு. பிள்ளைங்களாம் சிரிக்கிற மாதிரி அதுவும் சிரிச்சுட்டு போயிடுச்சு. கோபம் போன இடம் தெரியவில்லை. ஆக கோபத்துக்கு பதில் கோபமோ அல்லது வாதத்துக்கு பதில் வாதமோ அல்ல. மாற்று கருத்தை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அது பலன் அளிக்கும். பல சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், இப்படித்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். மாற்று கருத்துக்கள் உண்டு என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் நமக்கு மிகவும் அது அருமையாக தெரிந்த ஒரு திருக்குறள். ஒருவருக்கு நீ பதிலாக நன்னயம் செய்துவிடல், அவர் நாண வேண்டும், ஐயோ நான் தீமை செய்தேன் ஆனால் தீமைக்கு நன்மை செய்கிறார்களே. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். Hate is blinding, not visionary. Hate is draining, not fulfilling. Hate is destructive. Hate is wasted passion that can deny us. வெறுப்பு கண்களை மறைக்கும், தொலைநோக்கு அற்றது. வெறுப்பு பலவீனப்படுத்தும், நிறைவு தராது. வெறுப்பு அழிவை ஏற்படுத்தும், நம்மை மறுக்கும் வீணான பேரார்வம். ஆகவே இந்த வெறுப்பானது உள்ளத்திலே ஒரு அமிலத்தை வார்க்கும். விஞ்ஞானம் சொல்கின்றது, நீ வெறுப்பை அதிகமாக உமிழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய வயிற்றில் அமிலம் சுரக்க அது முதலில் அல்சராக, அதன் பிறகு கேன்சராக மாறுவதற்கு உண்டு. ஆக இந்த உணர்வுகள் நம்முடைய உடலிலும் ஊறு விளைவிக்கக்கூடும். ஆகவே இவைகளை தவிர்க்க நன்மைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி இந்த நிலம் எல்லோரையும் தாங்குகிறதோ அதே போன்று நாமும் எல்லோரையும் தாங்கிக் கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல் என்பது மிக மிக தேவையான ஒன்று. Believe me and you will forget the offenses and insults you get from your fellow man. You will see how differently you will be named. He will be called angry and violent, while you will be cited as meek and peaceful. One day he will repent of his violence, but you will never regret your meekness. Saint Basil, என்னை நம்பு, உன் சக மனிதரிடமிருந்து வரும் வேதனைகளையும் அவமானங்களையும் மறப்பாய். மாறுபட்டவன் என நீ அழைக்கப்படுவதை காண்பாய். கோபக்காரன், முரடன் என்று அவன் அழைக்கப்படுகையில் சாந்தமானவன், அமைதியானவன் என நீ சுட்டி காட்டப்படுவாய். நான் தனது மூர்க்கத்தனத்திற்காக ஒரு நாள் அவன் வருந்துவான், ஆனால் உனது நிதானம் பொறுமைக்காக
ஒருபோதும் நீ வருந்த மாட்டாய். செபிப்போம், உள்ளதால் இருப்போம். ஓ மை காட், மே த pious commemoration of your saints in the church, that we may ever be strengthened with your spiritual assistance and merit to attain everlasting joy. ஓ எங்கள் தேவனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகின்ற புனிதர்கள் எங்களுக்கு மாதிரியாக இருக்கிறார்கள். இதனால் நாங்கள் வெகு ஆனந்தம் அடைவோமாக. இவர்களின் ஆன்மீக உதவியால் திடம் பெற்று விண்ணக வாழ்வடையும் பேரின்பம் பெறுவோமாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். Let us pray. Grant, we pray, Almighty God, that receiving the grace by which you bring us to new life, we may always glory in your gift. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என்னுள் சிநேகமாயிரும். மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை, என்னாலும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. தந்தை மகன் தூயாவின் பேராலே இயேசுக்கே புகழ். குட் மார்னிங் and God bless all of you.